கலர் மாறுது. ஓகேங்களா? அதாவது இந்த இடத்த தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த கோடு தான் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பிரசன்ட் ஹியர் எவ்ரிஒன் அப்படிங்கிறத கொடுக்குது. இப்போ நான் இதை எடிட் HTML கொடுத்து இந்த கோடை எடுத்து டெலீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் பிரசன்ட் ஹியரே போயிடுச்சா? ஸோ ஒவ்வொன்றுமே ஒரு எலமெண்ட், ஒவ்வொன்றுமே ஒரு எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த எலமெண்ட்டை நீங்க ஜேஸ்கொரியில செலக்ட் பண்றதுக்கு, அதாவது இந்த ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டை நீங்க ஜேஸ்கொரியில செலக்ட் பண்றதுக்கு ஒவ்வொன்றையுமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கெட் எலமெண்ட் பை ஐடி அப்படின்னு சொல்லி பெருசா எழுதணும். நீங்க இதுல எடுத்துக்கோங்க, ஜாவால எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்க, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் அண்ட் வித்தின் டபுள் கோடு ஹலோ வேர்ல்டு போடுவீங்க. இதே PHPல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இருக்கும், எக்கோ டபுள் கோடு ஹலோ வேர்ல்டு முடிஞ்சிச்சு. பைத்தான்னா பிரிண்ட் டபுள் கோடு ஹலோ வேர்ல்டு முடிஞ்சது. அப்ப இந்த ஜேகொரிங்கிறத இதை தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா பேக்எண்ட்ல அது ஜாவா ஸ்கிரிப்டை தான் ரன் பண்ணும், ஆனா உங்களுக்கு ஈஸியா ஃபங்க்ஷன் நேமிங்கா கொடுத்தாங்க. சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் எனக்கு பதிலாக நீங்க பிரிண்ட்னு கால் பண்ணுங்க, நான் பேக்ரவுண்ட்ல அந்த ப்ராசஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. பேக்ரவுண்ட்ல அது ஜாவா ஸ்கிரிப்ட் தான் ரன் ஆகுது. ஆனா ஃப்ரண்ட் எண்ட்ல உங்களுக்கு என்ன, உங்களுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறக்காண்டி சிம்பிளிஃபைடா லைப்ரரி கிரியேட் பண்ணாங்க. ஆட் கவர் பண்ணணுமா இது பண்ணுங்க, எலமெண்ட்டை செலக்ட் பண்ணணுமா வெறும் டாட் கிளிக்கு ஈவெண்ட் எழுதணும்னா டாட் கிளிக்னு எழுதுங்க போதும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்க. ஜேகொரி வெரி பேசிக் ஃபார் டெவலப்பர், வெப் டெவலப்பருக்கு, மெயினா வெப் டெவலப்பருக்கு, அது ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கு ஜேகொரிங்கிறது ரொம்ப டிஃபால்ட். அப்ப ஜேகொரிலையும் அடுத்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. என்ன அப்படின்னா ஜேகொரி வந்து உங்களுக்கு ஊப்ஸ், அதாவது ஆப்ஜெக்ட் ஓரியன்டா அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அது திரும்ப ஒரு ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் மாதிரி தான். நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னா தனித்தனி செப்பரேட் ஃபங்க்ஷனா தான் உங்களால எழுத முடியுமே தவிர இன்ஹெரிட்டன்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. இன்ஹெரிட்டன்ஸ் அதுல பண்ண முடியும், ஆனா அதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அது ஒரு ஹேக் மாதிரி, அதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ், பர்ஃபெக்டான இன்ஹெரிட்டன்ஸ் கிடையாது. அப்ப இந்த ஊப்ஸை சப்போர்ட் பண்றதுக்கு தான் அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டைப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு ஒண்ணு கொண்டாந்தாங்க. டைப் ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்தது அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி பேக் அண்ட் டெவலப்பர் தனியா இருந்தாங்க, ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் தனியா இருந்தாங்க. இப்ப எல்லாருமே ஒண்ணு. அப்ப நீங்க வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஒரு பேக் அண்ட் எழுதுறவர்கிட்ட, ஒரு லாஜிக் எழுதுறவர்கிட்ட போயிட்டு நீங்க இந்த மாதிரி கோடு கரெக்டா போடுங்க, ஃப்ரண்ட் அண்ட்ல ஜேகொரி எழுதுங்க, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணா நீங்க நினைக்கிற மாதிரி பேக்எண்ட்ல C++ல எப்படி இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கோ அப்படி இருக்காது, இதுக்கு ஒரு ஹேக் இருக்கு, அது வழியா பண்ணுங்கன்னு சொல்றதுல ரொம்ப கஷ்டம் இருந்தது. ரிசோர்ஸ படிக்க வைக்கிறதுல, எம்ப்ளாயியை எஜுகேட் பண்றதுல. இப்ப டைப் ஸ்கிரிப்ட் என்ன இது அப்படின்னா HSL அது அப்படியே உங்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு பேக்எண்ட் லாங்குவேஜ். நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு தனியா ஒன்றும் படிக்க தேவையில்ல. தனியா படிக்க தேவையில்லை இந்த சென்ஸ் ஃபுல் டைம் ஃப்ரேம் தேவையில்லை. ஷார்ட் அண்ட் டைம் ஃப்ரேம்ல உங்களால ரிலேட் பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு பழைய லாங்குவேஜ், அதாவது பேக்எண்ட் லாங்குவேஜ் C++, அதுல எல்லாம் நீங்க என்ன டேர்ம்லாம் யூஸ் பண்ணீங்களோ அதே மாதிரி கான்செப்டை கொண்டாந்தாங்க, ஊப்ஸ் கான்செப்ட். அதுல நீங்க இன்ஹெரிட்டன்ஸ், இப்போ ஒரு கிளாஸ்ல இருந்து ஏல இருந்து பிங்கிற கிளாஸ் டெரைவ் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, கிளாஸ் ஏ எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் பி அப்படின்னு, சாரி கிளாஸ் பி எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் ஏன்னு கொடுப்பீங்க. அப்ப கிளாஸ் ஏவோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபுல்லா உங்களுக்கு கிளாஸ் பில வருது இல்ல, அந்த மாதிரி ஈஸியா நீங்க ஒரு பேக்எண்ட் லாங்குவேஜ் படிக்கிற மாதிரி படிக்கிறதுக்காண்டி கொண்டாந்தது தான் டைப் ஸ்கிரிப்ட். அது ரெண்டு விதம், ஒண்ணு நீங்க பேக்எண்ட் பண்ற மாதிரியே பண்றீங்க, ரெண்டாவது கோடு வந்து ரொம்ப மெயின்டெனபிள் ஆயிடுது. நீங்க மாடுல் பை மாடுலா சின்ன சின்ன தனித்தனி செப்பரேட் என்டிட்டியா உங்களால பிரிச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு கொண்டாந்தது தான் இந்த டைப் ஸ்கிரிப்ட். ஸோ டைப் ஸ்கிரிப்ட் வந்து பேக்எண்ட்ல பண்ணுது. அந்த பேக்எண்ட்ல பண்றதை தான் நீங்க ஆங்குலர் ஜேஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப ரொம்ப பாப்புலரா இருக்கிறதுல ஆங்குலர், ரியாக்ட், வியூ, 3 இது இருக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல. ஆங்குலர் கூகுளோடது, ரியாக்ட் ஃபேஸ்புக்கோடது, வியூ ஜேஎஸ் வந்து சைனாக்காரவங்களோடது. எனக்கு எக்ஸாக்டா கம்பெனி தெரியல. ஆங்குலர் கூகுள் கொண்டாந்தப்பையும் அவங்க இதே மனசுல வச்சுதான் கொண்டாந்தாங்க. ஸ்கேலபிலிட்டி பிரச்சனை இருக்கு பேக்எண்ட்ல இருந்து. எதுக்காண்டி இந்த ஸ்கேலபிலிட்டி பிரச்சனை ஃப்ரண்ட் எண்ட்ல வந்ததுன்னா, நீங்க எல்லா லாஜிக்கையும் கொண்டு போய் கம்ப்யூட்டர்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, சர்வர்ல. இப்போ ஒரு இந்த வீடியோ நம்ம லோட் பண்றோம், இந்த வீடியோ ரெண்டரிங் இப்படி யோசிச்சு பாருங்களா, இங்க யூசர்கிட்ட இருந்து போய் சர்வர்ல போய் ரெண்டர் பண்ணி திரும்ப அது ஒரு ரெஸ்பான்ஸ் என்கோடடா கொடுத்து அந்த என்கோடரை நீங்க ரெண்டர் பண்ற மூலமா
இந்த டைம் ஃப்ரேம் இருக்குல்ல, எவ்வளவு நேரம் ஆகுது அப்படிங்கிற ப்ராசஸுக்கு, அது வந்து எப்பவுமே இன்க்ரீஸ் ஆகும். நீங்க சின்ன அப்ளிகேஷன்னா நீங்க எதுக்கு வேணாலும் சர்வருக்கு போகலாம். ஒரு பெரிய அப்ளிகேஷன் இருக்கும்போது நீங்க எல்லாத்துக்கும் சர்வர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா ரெஸ்பான்ஸ் டைம் வந்து டிலே ஆகும். டிஃபால்ட்டா ஒரு 3 செகண்டுக்குள்ள ஒரு ரெஸ்பான்ஸ் வரலைன்னா யூசர் வந்து உங்க வெப்சைட்ல இருந்தோ உங்க அப்ளிகேஷன்ல இருந்தோ ஸ்கிப் ஆகி அடுத்ததுக்கு போயிடுவோம். ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆயிடும். ஐயா என்ன இவ்வளவு நேரம் ஆகுது, லோட் ஆகுது அப்படின்னு. நம்மளுக்கே யோசிச்சு பாருங்களேன், யூடியூப் பார்த்துக்கிட்டு இருக்கையில திடீர்னு பாதியில அப்படி ஒரு ரவுண்ட் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, பிடிச்ச வீடியோல ஒரு கடுப்பு வருது இல்ல, அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, இங்க இருந்து நீங்க ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புனீங்கன்னா உங்க பேக் அண்ட் சர்வர் வந்து வெறும் டெக்ஸ்ட் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஒரு ரெஸ்பான்ஸா கொடுக்கும், இதுதான் அப்படின்னு அந்த டேட்டாவை HTML மாத்துறத அந்தந்த யூசரோட சிஸ்டத்துல இருந்து மாத்துறது. அப்ப உங்கள்ட்ட இருந்து சர்வருக்கு போய் அந்த ரெஸ்பான்ஸ் வாங்குறது வரைக்கும் தான் ப்ராசஸ். மெயின் டைம், ரெக்வஸ்ட் டைம் கம்மியாயிடும், ரெஸ்பான்ஸோட லோடு கம்மியாயிடும். அதாவது யோசிச்சு பாருங்க, இப்ப இந்த ரெண்டர் ஆகுறதுக்கு இவ்வளவு HTML கோடு ரன் ஆகுது. இவ்வளவு HTML கோடும் சர்வர்ல ரன் ஆகி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் ஆகும், இதை ஃபுல்லா ரெண்டர் பண்ணி எடுத்துட்டு வர்றதுக்கு. அதுக்கு பதிலா இதுல யாரு மீட்டிங்ல ஜாயின் பண்ணிருக்கா, 100 பேர் 24 பேர் ஜாயின் பண்ணிருக்காங்க. 24 பேரோட பேர் என்ன, அவங்களோட ப்ரொஃபைல் போட்டோவுக்கான URL என்ன, இதை மட்டும் சர்வர் கொடுத்துரும். ஃப்ரண்ட் எண்ட்ல உங்களோட ஜேஎஸ், அந்த ஜேஎஸ் வந்து உங்க யூசரோட, இப்ப நான் ரன் பண்றேன்னா என்னோட கம்ப்யூட்டர்ல ரன் பண்ணோம், உங்களோட கம்ப்யூட்டர்ல ரெண்டர் பண்றது, அந்த இதெல்லாம் அது சால்வ் பண்ணுது. ஓகேவா? அந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் ஆன் டாப் ஆஃப் அதுக்கு அடுத்து ஒரு ஃப்ரேம்வொர்க் கொண்டு வராங்க, ஆங்குலர், ரியாக்ட். ரியாக்ட்ங்கிறது நீங்க ஃபேஸ்புக்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரியாக்ட்ல ஒரு அட்வான்டேஜ் எப்பவுமே இருக்கும். என்ன அப்படின்னா, டூப்ளிகேட் டாம் ரெண்டர் பண்றது அப்படிமா. ஃபேஸ்புக்ல போயிருக்கீங்கன்னா நெட் ஸ்லோவாச்சுன்னு வச்சுக்கோங்க, மற்ற எல்லா வெப்சைட் கூகுள்ல எல்லாம் போனீங்கன்னா மேல ஒரு அரை மார்க் சுத்திக்கிட்டே இருக்கும். ஃபுல் கம்ப்ளீட் ரெக்வஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் பேஜ் ரெண்டர் ஆகும். ஆனா ஃபேஸ்புக்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த லே அவுட் இருக்கும். மொபைல் ஆப்ல போனீங்கன்னா எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் இருக்கும், இப்படி ஒரு பாக்ஸ் இருக்கும், அதுக்கு அடுத்து கீழே ஒரு பாக்ஸ், ஒவ்வொரு பாக்ஸா இருக்கும். அந்த இதுல ஒரு அலை மாதிரி போய்கிட்டே இருக்கும். உங்க பேர் இவனுக்குள்ள கல்யாணக்கண்ணன் வரணும்னா அந்த இடத்துல இப்படியே அலை மாதிரி போயிட்டு இருக்கும். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், வரப்போகுது அப்படின்னு. அது என்னன்னா ஒரு சின்ன ட்ரிக் மாதிரி பண்ணுவாங்க, டூப்ளிகேட் டாம் அப்படின்ட்டு. அது வர்ற வரைக்கும் வந்துடும் அப்படின்னு சொல்றது. அப்ப ஈஸியா உங்களுக்கு யூசர் என்னன்னா இந்த வந்துட போகுது அப்படின்ட்டு நீங்க ஒரு லோடிங் ஐக்கான் பாக்குறப்பல அந்த மாதிரி வைப்பாங்க. ஸோ ரியாக்ட் வந்து ஃபேஸ்புக்கு அவங்களோட ரெண்டரிங் பர்பஸ்க்காண்டி கண்டுபிடிச்சதுதான் ரியாக்ட். அது அப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ஆக்குனாங்க, நீங்க எடுத்துக்கங்க எல்லாரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஆங்குலர் பண்ணாங்க, வியூவும் அந்த மாதிரி தான். ஸோ இதுல எது வேணுமாலும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல எதை படிக்கிறது, சரி நான் இப்போ ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரா ஆகணும்னே முடிவு பண்ணிட்டேன், எதை நான் படிக்கிறது, எதுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியாக்டுக்கு படிங்க. ரியாக்ட் ஈஸி டு லேர்னு, ரொம்ப ஈஸி டு லேர்னு கம்பேர் டு ஆங்குலர் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுக்கு ஒரு 4-5 வீடியோல ஒரு கடுப்பாயிடும், இது என்ன குழப்பமா இருக்கே அப்படின்ட்டு. ஆனா ரியாக்ட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் மார்க்கெட்ல ஹை வேல்யூ வந்து ரியாக்ட் தான். நீங்க ஜாப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரியாக்ட்ல தான் ரொம்ப அதிகம். இதெல்லாம் எப்படி சொல்றோம், இதுக்கு என்ன டேட்டா பாயிண்ட் உங்களுக்கு இருக்கு, நீங்க ஒரு ஆளோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா, வருஷம் ஸ்டாக் ஓவர்ஃப்ளோல அதுல அதிகம் என்ன கேள்வி கேட்கறாங்க, எந்த டெக்னாலஜில கேட்கறாங்க, எதுல ஹையர் பண்றாங்கன்னு அவங்க வருஷம் ஒரு பிளாக் வெளியிடுவாங்க. இந்த வருஷம் இதுல கொஸ்டின் அதிகம் வந்திருக்கு, இவ்வளவு பேர் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அதுல பாத்தீங்கன்னா ரியாக்ட் தான் டாப், அதுக்கடுத்து வியூ ஜேஎஸ், அதுக்கடுத்து தான் ஆங்குலர். ஸோ ரியாக்ட் படிங்க, HTML படிங்க, CSS படிங்க ஃப்ரண்ட் எண்டுக்கு. இந்த மூணும் படிச்சீங்கன்னா ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் ஆகலைன்னா கூட உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆக முடியும். ஓகேவா? ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பருக்கு இன்னைக்கு ஹை வேல்யூ மார்க்கெட். உங்களுக்கு ஒரு நல்ல நாலேஜ் இருந்தது அப்படின்னா ஹை வேல்யூ மார்க்கெட்டு பெங்களூரு, கூர்கானு, சென்னை, இங்க எல்லாமே நல்ல மார்க்கெட் வேல்யூ உள்ள ஜாப் வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ இந்த 3 டெடிகேட்டடா CSS, HTML, jQuery, ரியாக்ட் டோட்டலா படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்னால அஷூரன்ஸா சொல்ல முடியும், உங்களுக்கு நல்லா 100% நம்பிக்கை இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல சேலரியில நல்ல வேலை இதுலயே கிடைக்கும்.
ஏன்னா இதோட வெளியில சொல்லுவாங்க மார்க்கெட் டவுன் அது இதுன்னெலாம். யூஏக்கு ஏகப்பட்ட வேக்கன்சி. அப்புறம் சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் புதுசா ஆரம்பிக்கிறவங்க எல்லாருமே அவங்களோட யூஏல தான் நிறைய எஃபோர்ட் போடுறாங்க. ஸோ நல்ல ஜாப் உண்டு. இது ஃப்ரண்ட் எண்ட். ஸோ இப்போ பேக் எண்டுக்கு போகணும்னு வச்சுக்கோங்க. பேக் எண்ட்ல நான் எதை செலக்ட் பண்றது? பேக் எண்ட்லயும் நீங்க 1000 இருக்குல்ல, ஜாவா இருக்கு, பிஹெச்பி இருக்கு, அதுக்கு மேல போனீங்கன்னா பைத்தான் இருக்கு, பேர்ல் இருக்கு, நோட் ஜேஎஸ் இருக்கு, ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்கு. இதை என் கரியருக்குன்னு நான் எதை சூஸ் பண்றது அப்படிங்கிறது. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அந்தந்த லாங்குவேஜுக்கான பிளஸ் அண்ட் மைனஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இது எந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியும் அடிப்படையா ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கு தெரிய வேண்டிய மெயினான லாங்குவேஜ் அப்படின்னா சி அண்ட் சி பிளஸ் பிளஸ். இந்த ரெண்டும் நீங்க மற்ற எல்லா லாங்குவேஜும் என்ன அப்படின்னா ஆன் டாப் தான், அதுக்கு மேல அதுக்கு மேல அதுக்கு மேல கிரியேட் பண்ணது தான். நீங்க சியும் சி பிளஸ் பிளஸும் படிக்கும்போது உங்களோட எபிலிட்டி ஆஃப் லாஜிக்கல் திங்கிங் இருக்குல்ல, அது சி பிளஸ் பிளஸ் சில பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லாஜிக்கலுக்கு நீங்க ரொம்ப மெயின் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. லைப்ரரி கம்மியா இருக்கும்போது நிறைய யோசிப்பீங்க. ஸோ சியும் சி பிளஸ் பிளஸும் தரவா தெரிஞ்சதுனாலே போதும், பேக்எண்ட்ல நீங்க எந்த லாங்குவேஜ் வேணாலும் ஃபியூச்சர்ல பண்ணிக்க முடியும். ஏன் அப்படின்னா நீங்க சில யூஸ் பண்ற ஃபாரை தான் பைத்தான்லயும் யூஸ் பண்ண போறீங்க. சில இருக்க ஒயில் தான் அங்கேயும் இருக்கு. டெர்மினாலஜி மாறும். பெரிய அப்ளிகேஷன் வைஸ் போனீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் மாறும், பெரிய ஃபியூச்சர்ஸே மாறும். ஆனா அந்த கோர் ஐடியா ஆஃப் ப்ரோக்ராமிங் இருக்குல்ல, லாஜிக்கல் திங்கிங்க்கு, அது சியும் சி பிளஸ் பிளஸ்லயும் எல்லாத்துலயுமே சேம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் தெரிய வேண்டியது சியும் சி பிளஸ் பிளஸ். ரெண்டாவது ஒரு பேக் அண்ட் டெவலப்பருக்கு தெரிய வேண்டியது ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணா அது எவ்வளவு நேரம் எடுக்கும், டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி. இந்த ரெண்டும் அடுத்த விஷயமா ஒரு டெவலப்பருக்கு கண்டிப்பா தெரியும். ஏன் இது தெரியணும்? இது தெரியாம என்னால சர்வைவ் ஆக முடியாதானா? சர்வைவ் ஆக முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் சர்வைவ் ஆக முடியும். அதுக்கு அடுத்து என்ன ஆகும் அப்படின்னா, உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது நீங்க ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரே கேள்வி தான் கேட்பாங்க. நீங்க ஒரு ப்ரோக்ராம் கோட் எழுதுறீங்கன்னா கோட் எழுதுனதும் டெப்ளாய் ஆயிடாது, அதாவது யூசருக்கு போயிடாது, மேனேஜருக்கு போகும். மேனேஜர் அந்த கோடை படிச்சு பார்த்து இது ஓகேவா இல்லையான்னு அவர் சொல்லணும், அதுக்கப்புறம் தான் போகும். அவர் எப்படி ஒரு மேனேஜர் கோடை அப்ரூவ் பண்ணுவாங்கன்னா, இது எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் ரன் ஆக, 1. அப்புறம் இது ரன் ஆகி முடிக்க எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும், 2. அப்ப ஒரு ப்ரோக்ராம் எழுதுற நமக்கு பேசிக்கா தெரிய வேண்டியது எழுதி முடிச்சதும் இது எவ்வளவு டைம் காம்ப்ளெக்சிட்டி எடுத்துக்கும், எவ்வளவு ஸ்பேஸ் எடுத்துக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு ஆல்ரெடி சப்ஜெக்ட் இருக்கும், பிக் O நோட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, லாகின், ஆர்டர் ஆஃப் என், அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. எவ்வளவு ஃபார் லூப் யூஸ் பண்றீங்க, இந்த டெர்மினாலஜிக்கெல்லாம் நான் போக முடியாது நம்மளால இப்ப. ஆனா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் டைம் காம்ப்ளெக்சிட்டி எந்த ஒரு ப்ரோக்ராமிங்க்குமே. ஓகேவா? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங் லைன்ல என்ன டைம்னு லாக் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்க. ப்ரோக்ராம் எண்டிங் அப்பட என்ன டைம்னு பாருங்க, ரெண்டுக்கும் இடையில டிஃபரன்ஸை பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு ப்ரோக்ராம் எவ்வளவு நேரம் எடுத்துக்குது அப்படின்னு. இது சிம்பிள். ஆனா லாஜிக்கலா நீங்க அல்காரிதமா சொல்லணும்னா அது நிறைய இருக்கு. ஸோ இந்த விஷயம் தெரியணும். அதுக்கடுத்து பேக் அண்ட் டெவலப்பருக்கு தெரிய வேண்டியது பேசிக் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? லிங்க் லிஸ்ட், கீப், ஹேஷிங், ட்ரீ, இந்த இது வந்து ரொம்ப தெரிஞ்சிருக்கணும்னு இல்லை. நீங்க உங்க கம்பெனி எந்த கம்பெனியை எய்ம் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து. இப்போ நீங்க அமேசானையோ ஃபேஸ்புக்கையோ கூகுளையோ இல்லை லிங்க்டின் இந்த மாதிரி ஆட்களை, ஸ்விக்கி இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்க எய்ம் பண்றீங்கன்னா அவங்களோட கொஸ்டின் நீங்க என்ன லாங்குவேஜ்ல ஒர்க் பண்ணீங்கிறதுல இருக்காது. ஓகேவா? ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்றீங்கன்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது டேட்டா ஸ்ட்ரக்சர் மெயினா நீங்க படிக்கணும். அதுக்கு அடுத்த லாங்குவேஜா எதை சூஸ் பண்ணலாம்? சரி, நான் சியும் சி பிளஸ் பிளஸும் அடிப்படையை படிச்சுட்டேன், அதுக்கடுத்து நான் என்ன சூஸ் பண்றது அப்படின்னா, மை பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு பிளஸ் வெளியில நான் இது வரைக்கும் பார்த்த கேஸ் ஸ்டடி வச்சு சொல்லணும்னா பைத்தான் ஆர் எல்ஸ் ஜாவா. ஓகேவா? அடுத்து கோன்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கு, அது பண்ணலாம். இந்த 3ல எது வேணுமா பண்ணலாம், பைத்தான், ஜாவா ஆர் கோ. நீங்க கோ வந்து கூகுளோடது லேட்டஸ்ட் இது,
அது வந்து இந்த பேரலல் ப்ரோக்ராமிங் அப்படிம்பாங்க, அந்த இதுக்கு யூஸ் ஆகும். பட் மெயினா நீங்க படிக்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸியாவும் இருக்கணும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு. அதே சமயம் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ண முடியணும் அப்படின்னா பைத்தான் படிக்கலாம். பைத்தான் வந்து 100% என்னால அஷூரன்ஸ் சொல்ல முடியும், ரொம்ப பேசிக், ஒரு பிஹெச்பி மாதிரி. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் தெரியாதவங்க கூட பிஹெச்பில கோட் எழுதலாம். பேசிக்கா ஒரு கொஞ்சம் படிச்சீங்கன்னா ஈஸியா எழுதிட முடியும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி பைத்தான் வந்து உங்களுக்கு ஈஸி. அட் த சேம் டைம் பிஹெச்பி மாதிரி செக்யூரிட்டி லெஸ்ஸாவோ பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூவோ உள்ளது கிடையாது. ஓகேவா? ஸோ பைத்தான் நீங்க படிக்கலாம். அதுக்கடுத்து பைத்தானுக்கு அப்புறம் பேக் அண்ட்லேயே ஃப்ரேம் ஒர்க் சொல்லுவாங்க. ஓகேவா? அதாவது எம்விசி ஃப்ரேம் ஒர்க்கும்பாங்க. நீங்க ஒரு கம்பெனிக்குள்ள போகும்போது இப்ப இருக்க காலகட்டத்தில் பேசிக்கா தெரிய வேண்டியது எம்விசி அப்படிமா, மாடல், வியூ அண்ட் கண்ட்ரோலர். ஓகேவா? மாடல்ங்கிறது உங்களோட டேட்டா பேஸ் டிஃபைன் பண்றது, வியூங்கிறது உங்களோட ஃப்ரண்ட் அண்ட் டிசைட் பண்றது, கண்ட்ரோலர்ங்கிறது இந்த ஃப்ரண்ட் அண்டையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்ற லாஜிக், கோர் லாஜிக் எழுதுற இடம். ஓகேவா? எந்த அப்ளிகேஷனும் இப்படிதான் டிஃபைன் ஆகும். இப்போ இந்த மாடல் வியூ கண்ட்ரோலரை சப்போர்ட் பண்ற மாதிரி ஏகப்பட்ட ஃப்ரேம் ஒர்க்கும் இருக்கு. பைத்தானுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜாங்கோ அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, ஃபிளாஸ்க் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, ஜாவா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்படின்ட்டு ஒன்று இருக்கு, பிஹெச்பி எடுத்துக்கிட்டீங்கன்னா லாரவல் அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. இதெல்லாம் அடிஷனல். இதெல்லாம் இதுக்குன்னு தனியா நான் உட்காந்து படிக்கணுமா, இதுக்குன்னு ஒரு லாஜிக் திரும்ப யோசிக்கணுமானா யோசிக்காதீங்க. பைத்தானோட இதுல தான் அது எழுதியிருக்காங்க. பைத்தானோட சிண்டெக்ஸ் தான் ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கும். எந்த ஃப்ரேம் ஒர்க்குமே அந்த பேஸ் லாங்குவேஜ், கோர் லாங்குவேஜ் எதுவோ அதுல தான் இருக்கும், ஆன் டாப் தான் அது. ஸோ அதனால பைத்தான் பிளஸ் இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜாங்கோ, பைத்தான் பிளஸ் ஜாங்கோ ஆர் பைத்தான் பிளஸ் ஃபிளாஷ், இது பண்ணா நல்ல வேல்யூ ஆடடு, நிறைய ரெக்குயர்மெண்ட் இருக்குது ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஏன் பைத்தான் படிச்சா நல்லது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கம்பெனிக்குள்ள போய் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் உங்களோட கரியர் பார்த்து டிசைட் பண்றதுக்கு நீங்களே ஒன்று முடிவு பண்ணுவீங்க. ஆகா, இது ப்ரோக்ராமிங் இல்லை, நம்ம வந்து அனலிட்டிக்ஸ் போகலாம், இல்ல டெவாப்ஸ் போகலாம். டெவாப்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா, முன்னாடிலாம் ஒவ்வொரு கம்பெனிக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வரை மெயின்டைன் பண்றதுக்குன்னே ஒரு ஆள் இருக்கும், கம்பெனிக்குன்னு ஒரு சர்வர் இருக்கும், அதுக்கு சர்வர் ரூம் ஒன்று வச்சிருப்பாங்க. இப்போ அது எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் கிளவுடுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏடபிள்யூஎஸ், அஷ்யூரு, கூகுள் கிளவுடு, அந்த மாதிரி இதுக்கு கொண்டு போயிட்டாங்க. அப்ப அதை மெயின்டைன் பண்றவருக்கு பேர் தான் வந்து டெவாப்ஸ். ஓகேவா? அந்த டெவாப்ஸ் போறதுக்கு நீங்க ஒரு கரியருக்குள்ள போனதுக்கு அப்புறம், நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு அப்புறம், நீங்க ஒரு டொமைனை சூஸ் பண்ணி இதுல நான் ஸ்பெஷலைஸ்ட் ஆக போறேன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அப்ப நீங்க பைத்தான் படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 360 டிகிரில நீங்க எதுக்கு வேணுமாலும் உங்க இன்டர்னலா உள்ள கரியரை சேஞ்ச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப பிஹெச்பி செலக்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ப்ராப்ளம் இங்க எங்க வந்து நிற்கும் அப்படின்னா, ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் உங்களால அதை ஸ்கேல் பண்ண முடியாது. நீங்க திரும்ப வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் போக முடியாது. அப்படின்னா திரும்ப நீங்க என்ன பண்ணணும், பைத்தான் படிக்கணும். சரி, படிக்கலாம், படிச்சு தெரிஞ்சுக்கலாம், அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அந்த உங்களோட ஃபர்ஸ்ட் 2 இயர் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை அவங்க கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நீங்க பிஹெச்பி படிச்சிருக்கீங்க, நான் உங்களோட மேல இருக்க நம்பிக்கையில நான் பைத்தான் கொடுக்கலாம், ஆனா நீங்க பைத்தான்ல ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்றவங்க. சரி, ஜாவால டெவாப்ஸ் பண்ண முடியாதா அப்படின்னா அதுலயும் அந்த ப்ராப்ளம் இருக்கு. அதுல லைப்ரரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ஸ்கேல் இது கம்யூனிட்டிஸ், அதாவது ஒரு லாங்குவேஜை பத்தி தெரிஞ்ச ஆட்கள்